Hi friends, welcome to Cook House சமையல். வாங்க இன்னைக்கு சுவையான முறுமுறுன்னு தட்டு வடை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்பில் 2 கப்பு அரிசி மாவை எடுத்திருக்கேன். அதை ஒரு கடாயில் போட்டு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது நம்ம தட்டு வடை செய்யும்போது எண்ணெய் நிறைய இழுக்காமல் இருக்கிறதுக்காக செய்கிறது. கொஞ்சம் சூடான போதும், ரொம்ப சூடாக தேவையில்லை. இது சூடான உடனே ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து ப்ரௌன் கலர் வர வரையும் வறுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே இதையும் வறுத்துக்கலாம். இது ப்ரௌன் கலர் ஆன உடனே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த உளுந்து மாவையும் இதில் சேர்த்திடலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை எடுத்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கறிவேப்பிலை, இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது பவுட்ரு போல் அரைச்சும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி பச்சை கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சோண்டு இப்போ 1 டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் தட்டு வடை செய்கிறதுக்காக நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி எண்ணெயே பயன்படுத்தியிருக்கேன். இது சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக கலந்துக்கோங்க. இது இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கைக்கு ஒட்டாமலையும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தட்டு வடையை பேப்பரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கவர் எடுத்திருக்கேன். இது வேணும்னா நீங்கள் காட்டன் கிளாத் கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவில் ஒரு எடுத்து சின்ன சின்ன பால் சைஸுக்கு உருட்டிக்கலாம். நமக்கு எவ்வளோ பெரிய தட்டு வடை வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் இதை எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளாட்டான ஒரு கனமான ஒரு மூடி போலவோ அல்லது பாத்திரத்தையோ எடுத்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும். இதை நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இது போல் இந்த சைஸுக்கு நீங்கள் தட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி தட்டு வடை அரிசி மாவில் தான் பண்ணுறேன். அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி-இன்ஃப்ளாமேட்டரி, ஆன்டி-ஆக்சிடெண்ட் இருக்குது. இதனால் நமக்கு சூரிய ஒளிக்கதிரிலேருந்து நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நர்வஸ் சிஸ்டமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கேன்சர் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் நிறைய ப்ரோட்டீனும் கிடைக்கும் நமக்கு. இந்த பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குற வரையும் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா பபிள்ஸ் எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் இதை வெளியே எடுத்துடலாம்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.